நிகழ்வு. அவங்க சாதாரண ஆசிரமங்கள்ல வாழ்றது இல்ல, அவங்க ஒரு 10,000 இல்லைன்னா 7,000 அடி உயரத்துல இருக்கிற குகையில. அப்ப அவங்க இங்க வந்தா இதுதான் அவங்களுக்கு காடு மாதிரி இருக்கும்ல. கும்பமேளா, மகா கும்பமேளா 144 வருஷத்துக்கு ஒரு முறை. சாதுவின் பேய் உருவம் என்ன வாட்டி எடுத்தது. அலகாபாத். எனக்கு அவங்கள பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருந்தது. இந்த கும்பமேளாக்கு 62 கோடி பேர் வந்துக்கிறாங்க. சௌரப் எனக்கு விசேஷமான 2025. இது என்ன நடந்துகிட்டு இருக்கு? இது தீட்சை தர ஒரு சடங்கு. இன்னைக்கு இவங்க எனக்கு இப்ப 60 வயசு ஆகுது. நீங்க ஒரு நாகா சாதுவா அல்லது ஒரு பாபாவா ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நான் போயிருக்கிறேன். நீங்க உங்க குடும்பத்தோட உறவை மொத்தமா அறுத்துக்கிட்டு திருவேணி சங்கம். இதை பத்தி நீங்க நிறைய புரிஞ்சுக்கணும்னா நீங்க ஒரு நாகா சாதுவை சந்திக்கணும். அவர் தான் இந்த ஐடியாவை உங்களுக்கு இன்னும் தெளிவா எடுத்து சொல்லுவாரு. ஒரு உண்மையான சாது. உண்மையான சாது. அப்படியா? ஓம் நமோ நாராயணா. அப்புறம் இவர் தான் டிகோ. நமஸ்தே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? ராஜேஸ்வர் கிரி கடந்த 16 வருஷமா நாகா சாதுவா இருக்காரு. இவர் மிகப்பெரிய சமய கூட்டத்துல ஒன்றான ஜூனா ஆக்காரன் சேர்ந்தவர். இந்த நாகா சாதுக்கள் ரொம்ப முரட்டு கும்பல்னு பெயர் எடுத்தவங்க. இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு விசேஷமான நாள் மாதிரி தான். அடிப்படையில நீங்க இங்க பாக்குற ஆளுங்க எல்லாருமே ராஜ் மாதிரி ஒரு பாபாவை நினைக்கிறாங்க. அது உண்மையா இல்லையா? இதுதான் ஆரம்பிக்கிறது. தீட்சைக்கு தாமா. இதுல சில இளம் பசங்களும் அதோட சில முதியவர்களும் இருக்கிறது சுவாரஸ்யமா. இது எல்லாருக்குமே முதிர்ந்த வயதுல நீங்க ஒரு பாபாவா ஆக முடியும். வாழ்க்கையில நீங்க எப்ப வேணாலும் நீங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு இங்க பாருங்க. இப்ப கிளம்புறாங்க பாருங்க, எல்லாருமே கிளம்புறாங்க. கும்பமேளா, மகா கும்பமேளா 144 வருஷத்துக்கு ஒரு முறை. இந்த இடத்துல நம்ப முடியாத அளவுக்கு சக்தி இருக்கு. தீட்சை பெற்றவங்க வெளியே போகும்போது அவங்க இந்த சாதாரண வாழ்க்கையை விட்டு போறாங்க. கோவணத்தை தவிர மத்த உடுப்புகளை கழட்டி போட்டுட்டாங்க. இதையும் முழு நாகா சாதுவா மாறின பிறகு அவள் தெரிஞ்சிடுவாங்க. இந்த பாபாக்கள் தான் எங்க போயிட்டு இருக்காங்க? எல்லா பாபாக்களும் ஷேவ் பண்ற இடத்துக்கு போறாங்க. ஷேவிங் பண்ணலாமா? அப்ப இங்கதான் இவங்க போனாங்க. இது பாபாக்களுக்கும் சாதுக்களுக்கும் மட்டும், வெளியாட்கள்லாம் உள்ள அனுமதி கிடையாது. அவங்களுடைய பழைய வாழ்க்கையின் கடைசி அடையாளமே அவங்களோட முடிதான். ஆனா தங்களுடைய தனிப்பட்ட ஷேவிங் சடங்க நான் பாக்குறத பெரும்பாலான மக்கள் விரும்பல. ஒரு நிமிஷம் என்னாச்சு? அவங்க படம் பிடிச்சி இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப இவங்க முடிய ஷேவ் செஞ்சதுனால கங்கையில குளிக்க போறாங்க. ஆனா நீங்க இங்க பார்த்தா இதே சடங்கு தான் இந்துக்கள் சாவு விழுந்தா கூட செய்வாங்க. ஏன்னா இங்க அவங்க எடுக்கும் பெரும் தீட்சை அவங்களுடைய சாவுக்கு ஈடானது. அவங்க மறுஜன்மம் எடுத்து ஒரு புதிய வாழ்க்கை தொடங்க இருக்காங்க. கும்பமேளா முடியறதுக்குள்ள 10,000 பேர் அளவுக்கு தீட்சை பெற்று சாதுக்களா தங்களது புதிய வாழ்க்கையை தொடங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அவங்க குளிச்சு முடிச்ச பிறகு நான் தண்ணீரின் விளிம்புக்கு போய் ஒரு நாகா சாதுவாவை தான் இவங்க எப்படி உணர்றாங்கிறத பத்தி நிறைய புரிஞ்சுக்க போறேன். இவங்களோட நன்னடத்த கோட்பாடுகள் நிறைய நடைமுறை விதிகள்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு இவங்க திருமணம் செஞ்சுக்க கூடாது, பெண்களோட உறவு கொள்ளக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அப்போ உடல் உறவு கிடையாது? உடல் உறவே கிடையாது. பாலியல் தூண்டுதல் தான் உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயம். அதை எப்படி கட்டுப்படுத்துவீங்க? அதுவும் இத்தனை அவ்வளவுதான். இது ஒரு சக்தி. இதை நீங்க எப்படி கையாளுறீங்கிறத பொறுத்துதான் எல்லாமே இருக்கு. நீங்க வேற திசையில அதை நம்ம திருப்பி விடலாம். அதாவது ஆன்மீக பாதையில அந்த சக்தியை நம்ம திருப்பி விட்டுறலாம். அப்ப இவங்க நாகர்களா மாறின பிறகு இந்த கோவணத்தையும் கட்டிடுவாங்களா? அதுக்கு ரொம்ப நாள் ஆகும். அதாவது குருவை பொறுத்து இருக்கு. 10 இருந்து 12 வருஷம் கூட ஆகலாம். எல்லா நேரமும் பிறந்த மணியா இருக்கிறது எப்படி உணர்றீங்க? நல்லா இருக்குன்னு சொல்றாரு. செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அப்புறம் துணி துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அகோரிஸ்